நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, நாங்கள் மனிதநேயம் மிக்கவர்கள். எல்லாத்தையும் விட நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். நாங்கள்லாம் ரோட்டில் நடக்க முடியாது அந்த அளவுக்கு. ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி, அரசியலில் நம்முடைய சமூகம் எழுச்சி அடைஞ்சிருக்குதா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா? இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட் இஸ்லாமிய சமூகம் மட்டும் அதில் நீங்கள் வீழ்ச்சி அடைந்தது நான் சொல்ல மாட்டேன், எழுச்சி தான் அடைஞ்சிருக்கு. ரொம்ப இப்போ தெளிவு வந்திருக்கு, தீர்மானம் வந்திருக்கு. அரசியலை பற்றி, அரசியல் கட்சிகளை பற்றி, இயக்கங்களை பற்றி, இயக்கம் சார்ந்த அமைப்புகளை பற்றி, எல்லாத்தையும் பற்றி ஒரு தெளிவான பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுங்கிற பார்வையை பார்க்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் முஸ்லீம் இயக்கங்கள் மீது உள்ள அந்த பட்டுதல் பழைய பட்டுதல் இருக்குது இல்லையா, அதாவது நான் சொல்வது 1995 ஏற்பட்ட அந்த வேகம். நாங்கள்லாம் ரோட்டில் நடக்க முடியாது அந்த அளவுக்கு. எங்களுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்கும், ரிசப்ஷன் இருக்கும் இருந்துச்சு. அந்த லெவல்கள் வேற, அந்த மாதிரி இருந்த காலங்கள். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் தலைவர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் கேள்வியும் வருவதற்கு காரணம் முஸ்லீம் தலைவர்கள் மத்தியிலே இல்லாத ஒற்றுமை. ஏன்னா சிதறுண்டு போயிருக்கிறோம். தேர்தல் அரசியல் கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தோம். நீங்கள் தேர்தல் அரசியல் தேவைங்கிறீங்களா? தேவை இல்லைன்னு சொல்கிறேன். அதாவது நாம் போட்டியிடக்கூடாது. அரசியல் வேறு வழி இல்லை, நீங்கள் இதெல்லாம் மாற்ற முடியாது, இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் நாம் உள்ளே போனால் மூழ்கி விடுவோம், இந்த சகோதரத்துவம் உடைபட்டு போகும், நாசமாக போயிடும் அப்படிங்கிறத அன்றைக்கு சொன்னோம். 2004 ஏற்பட்ட பிளவு இப்போ வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் நீங்கள் ஆமாம் இருக்கு. அந்த உங்கள் நீண்ட நெடிய ஒரு அனுபவம் சமூக களத்தில், அடி உதை சிறை தண்டனை அவமானங்கள், அதை தாண்டி அப்புறம் மகுடம் மாலை மேடை, இந்த மாதிரி நிறையா நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்த தலைமுறை எப்படி நாங்கள் என்ன பண்ணணும் இனி அடுத்து? எல்லாத்தையும் விட நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். நம்மளை சுற்றி இருக்கின்ற மக்கள் மத்தியில் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, நாங்கள் மனிதநேயம் மிக்கவர்கள், சகோதரத்துவம் மிக்கவர்கள். சகோதரத்தையும் மனித நேயத்தையும் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். சாதியத்தை ஒழித்து காட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மறுக்கிறியே? பதவி வேணாம், எதுவும் வேணாம், என் மக்களை சகோதரர்களாக பார்ப்போம் வாருங்கள், அந்த சகோதரர்களை ஒன்றிணைப்போம் வாருங்க. என்னுடைய துவாவே ஒன்றே ஒன்று தான், யா அல்லாஹ் உலக அளவில் எங்களுக்கு ஒருமித்த தலைமையை தான், அது முழுக்க முழுக்க குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய தலைமையாக்கித்தான், அதுக்கு மட்டும் வழிபடக்கூடிய தலைமை, யாருக்கும் வழிபடாத தலைமை, உனக்கு மட்டும் அடிபணியக்கூடிய தலைமை, உலக அளவில், இந்திய அளவில், தமிழக அளவில். இந்த மூன்றும் எப்போதும் கேட்கின்ற துவா. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைத்து பேருக்கும் வைக்கின்ற அத்தனை பேருக்கும், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறித்துவ ஏன் மதமற்ற சகோதரர்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், மனிதத்தை காப்போம், மனித நேயத்தை பேணுவோம், சகோதரத்துவத்தில் ஒன்றிணைவோம், வாருங்கள் புதியதொரு இந்தியாவை படைப்போம்.